சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி நல்லா தூங்குறாங்கல்ல. அபி, நான் ரூமுக்கு வெளியில தான் இருப்பேன். ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. சார், பத்மாதியமா போன் பண்ணாங்க சார். அதோ அந்த வார்டுல தான் வசந்தரா இருக்காங்க. அக்கா, நீயும் ஈஸ்வரி கூட வீட்டுக்கு போயிருக்கலாம். நான் இருந்து பார்த்துப்பல்ல. பரவாயில்ல சக்தி, நீ போய் நல்லா தூங்கு. நான் முழிச்சிருந்து அண்ணியையும் அபியையும் பாத்துக்கிறேன். இப்போ எனக்கு எங்க தூக்கம் வரும்? அதெல்லாம் கண்டிப்பா வராது. உங்க ஈஸ்வரி இருக்காங்களா? அவங்க இல்ல சார், அவங்க அப்பவே போயிட்டாங்க. அவங்க தங்கச்சி மட்டும்தான் ரூம்குள்ள இருக்காங்க. அவ தூங்கிட்டாலா முடிச்சிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வா. சரிங்க சார். போ. மேடம், அவங்க காயம் வலிக்குதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? இப்போ ஒன்னும் சொல்லலையே சிஸ்டர். ஓகே ஓகே, நல்லா தூங்குறாங்க. தூங்கட்டும். டாக்டர் அப்பப்ப பாத்துக்க சொன்னாங்க. சரிம்மா. சார், என்னாச்சு? ஈஸ்வரோட தங்கச்சி தூங்கல, முழிச்சிட்டு தான் இருக்காங்க. சார், நீங்க அந்த பக்கம் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் தூங்குனதும் நான் சொல்றேன். ஓகே. உன் மரணத்துல இருக்கிற மர்மத்தை ஈசு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி இப்ப அம்மா ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கப்பா. அம்மாவை அப்படி பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பா, ஒரு மகனா அம்மாவை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. அப்பா, அதனால இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்ப்பா. நான் ஈசு கிட்ட, போதும் ஈசு, இதுக்கு மேல நீ எதையும் கண்டுபிடிக்க வேணான்னு சொல்ல போறேன்ப்பா. என்னோட இந்த முடிவை நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா என் மனசுக்கு இப்போதைக்கு இந்த முடிவு தான் சரின்னு தோணுதுப்பா. ஏன்னா உங்களை கொலை பண்ண கொலைகார பாவிங்க ரொம்ப கேடுகட்ட அயோக்கியன்களா இருக்கானுங்கப்பா. எல்லாத்துக்குமே துணிஞ்ச மோசமானவங்களா இருக்காங்களா. அவனுங்கனால ஈசு உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா, ஈசுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைனா அதை என்னால பொறுத்துக்கவே முடியாதுப்பா.
அந்த ரவுடி பசங்கனால அம்மாவுக்கும் ஈசுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. எனக்குன்னு இருக்கிறது அவங்க 2 பேர் தானப்பா. நான் அபி ஏன் அம்மா கூட ஈச தானே நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டுக்கே அஸ்திவாரமா இருக்கிறது உன் மருமக ஈஸ்வரி தானப்பா. அப்பா அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. அதனாலதான் உன் மையம் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இது தப்புனாலும் நீ என்னைய மன்னிச்சிருப்பா. எனக்கு வேற வழியே தெரியல. அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நினைச்சு சின்னையா ரொம்ப கவலையா இருக்காரு. இப்ப அவரை எப்படி சமாதானப்படுத்துறது? சின்னையா, ஈசு வாய்ஸு என்ன சின்னையா? ஒண்ணு இல்ல ஈசு. ஏன் சின்னையா, நான் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல அத்தை கூட இருந்து அவங்கள கவனிச்சிட்டு இருந்திருப்பேன்ல. எனக்கு பரீட்சை இருக்கு, படிக்கணும் வான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீங்க இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல ஈசு, நான் ஒன்னும் கவலையெல்லாம் படல. சும்மா சொல்லாதீங்க சின்னையா. உங்களை பார்த்தாலே நீங்க கவலையா இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. நீங்க இப்படி இருக்கிறப்போ என்னால எப்படி படிக்க முடியும்? நான் படிக்க மாட்டேன் சின்னையா. என்ன ஈசு இப்படி பண்ற? நான் கவலையெல்லாம் இல்ல. நான் இந்த நடந்ததையும் நினைச்சு